சார் நான் இந்த ஷோக்கு வந்ததே அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியே வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஷோக்கே என் வீட்டுல வந்து சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க சார், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்னை எழுப்பவே மாட்டாங்க. நான் காலைல 10 மணி வரைக்கும் கூட தூங்குவேன் சார். ஒரு நாளைக்கு 11 மணி வரைக்கும் கூட தூங்குவேன். நான் காலைல காப்பி வச்சு வந்து கொடுத்துட்டு இது குடிச்சிட்டா இப்போ எடுத்துக்கோ, வெறும் வயிற்றுல இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு காப்பி வேணாங்க, நான் அப்புறமேட்டு வந்து குடிச்சிக்கிறேன்னா வச்சுட்டு வந்து கொடுத்துருவாங்க சார். நான் என்ன பண்ணுவேன், அதை குடிக்கவும் முடியாமல் சரி நான் அப்புறம் குடிச்சிக்கிறேன் சார், வைங்க தான்ருவேன். சரி அவங்க வச்சுருந்து கொடுத்தாங்களா அந்த மரியாதைக்காக நம்ம குடிச்சிடணும்னு சொல்லிட்டு நான் குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துக்குவேங்க சார். மறுபடியும் எந்திரிச்சுலாம் வரமாட்டேன். அதே மாதிரி தூங்கிட்டே இருந்தால் கூட சாப்பாடு வந்து தட்டில் போட்டு வந்து பெட்லேயே கொடுத்துருவாங்க சார். நான் சொல்றேன்னா அவங்க என்னன்னா ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ காலைல எந்திரி, நேரமா எந்திரி, நீ வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு உந்து சக்தி தேவைப்படுது, யாராவது புஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சார். இப்போ உங்க மருமக லாரி ஓட்டுறது வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு மேல இருந்து ஓட்டுறாங்களா? கல்யாணத்துக்கு பின்னாடி தான் என் பையன் தான் கத்து கொடுத்தான். ஓகே, உங்களுக்கு அவங்க ஓட்டுறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? சந்தோஷமா தான் இருந்தது. மருமக ஓட்டுறாங்க. ஓ சூப்பர். ஓகே, இந்த பக்கமே அவ தான் ஓட்டுறான்னு சந்தோஷமா இருக்குது. ஆக்சுவலா உங்களுக்கு நான் ஒரு தலைப்பு சொல்லட்டுமா? சாதிக்கும் மருமகள், சாதிக்க உந்து சக்தியாக இருக்கும் மாமியார். சூப்பர் சார். இதுதான் ஆக்சுவலா உங்களுக்கு ஆப்டான டைட்டில் இருக்கு.